ஹாய் மக்களே, வணக்கம். பீன்ஸ் பொரியல் ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இட்லி செட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு காய் பொடியாக அரிஞ்சு அதில் வச்சுட்டு மூடிடுவோம். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். பாருங்கள், கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துருச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக வெந்துருச்சு. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சாச்சுங்க. கடலைப்பருப்பும் கடுகு உளுத்து பருப்பும் போட்டுப்போம். நல்லா பொரியட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்தில் வதக்கிட்டோம். இந்த மாதிரி ஆவியில் வைக்கிறதுனால ஒரு பெனிஃபிட் என்னென்னா, சத்துக்கெல்லாம் அழியாது. ரெண்டாவது அப்படியே பச்சை கலர் அப்படியே இருக்குங்க, நிறமே மாறாது. ஆனால் நல்லா வந்துடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த காயோட சத்து மாறாமல் நம்ம செய்யலாம். ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த காயை எடுத்து கொட்டிப்போம். இதே சால்ட்டு கொஞ்சம் போட்டுப்போம். இதில் ஒரு சிட்டிக்காய் மஞ்சள் தூள் போட்டேங்க. இப்போ அடுத்து முட்டையை ஊற்றிப்போம். அப்படியே வதக்கலாம். இந்த காய் பொரியல் பண்ணதுக்கு அதிகபட்சம் எனக்கு ஒரு 3 நிமிஷம் தாங்க ஆச்சு. காய் வந்து நல்லா அரிஞ்சிட்டிங்கன்னா 3 நிமிஷம் தாங்க ஆகும். பாருங்க, முட்டையும் உடனே வந்து வெந்துருச்சு. இது பாருங்க, இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டுப்போம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப ஈஸியான முறையில் பீன்ஸ் பொரியல் ரெடி. பீன்ஸ் முட்டை பொரியல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.